எவன் ஒருவன் தன் உரிமைகளை எப்போதும் தற்காத்து கொள்ள தயாராக இருக்கிறானோ, யார் ஒருவன் பொது விமர்சனத்திற்கு அச்சப்படாமல் இருக்கிறானோ, அடுத்தவன் கைப்பாவையாக மாறாமல் பொது சிந்தனையும் சுயமரியாதையும் பெற்றிருக்கிறானோ, அவனே சுதந்திர மனிதன் என்பேன் என்னும் வரியில் சுண்டக்காரர் அண்ணல் அம்பேத்கர். புரட்சியின் இலக்கணமாக வாழ்ந்த அம்மா மனிதர் அம்பேத்கர். அரசியல், இலக்கியம், தத்துவம், இதிகாசம், வரலாறு, மதம், சட்டம், பொருளாதாரம் பற்றி அகன்ற நுண்ணறிவும் ஆழ்ந்த பகுதறிவும் பெற்று அம்பேத்கரை பற்றி பேசும் நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது பற்றி அகமகிழ்கிறேன். சாதி என்னும் சாக்கடையும் மதம் என்னும் மடமையையும் புறம் தள்ளி புரட்சியாளர் நிலைமை பருவம் பற்றி சொல்லட்டுமா தோழர்களே? 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இன்றைய மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவி என்னும் ஊரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் ராம்ஜி மலோஜி சாப்கார். இவருடைய தாயின் பெயர் பீமாபா. இவருடைய தந்தை இராணுவ பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் முதல் சட்ட அமைச்சராக பதவியேற்றார். இந்த பதவியின் மூலம் குடிமக்களின் உரிமைகள் பாதுகாப்பு உரிமைகளுக்கு பல சட்டப்பிரிவுகளை தொகுத்தார். இது மிகச்சிறந்த சமூக ஆவணமாக கருதப்படுகிறது. இனி புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி ஆரம்பிக்கலாம். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். சாதியை ஏற்றத்தாழ்வுகளின் ஆணிவேர், அதை அடி அடி வீழ்த்த பாடுபட்ட மாமனிதன், கடவுள்களுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வியே மேலானது என்றவர். ஒரு மனிதன் சிறந்த அடையாளம் சுயமரியாதை. அதை இழந்து வாழ்வதுதான் பெரிய அவமானம். நான் யாருக்கும் அடிமையில்லை, எனக்கு யாரும் அடிமையில்லை. மற்ற எல்லா தேவைகளை பூர்த்தி செய்தால் தான் உனக்கு நல்லவன் என்ற பெயருக்கு கிடைக்கும். ஆனால் அந்த பெயர் உனக்கு தேவையில்லை. வழிபடத்தில் வெட்டப்படுவது ஆடுகள் தான், சிங்கங்கள் அல்ல. சிங்கங்களாக இருங்கள். இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தலைமை சிற்பியாகவும் செயல்பட்டார். அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு இன்று குடிமக்களின் உரிமைகள் பாதுகாப்பு உரிமைகளை வழங்கியது. அரசியலமைப்பு 1947 நவம்பர் 26ஆம் அன்று மக்களவையில் ஏற்கப்பட்டது. கில்டனின் ஆணையத்திடம் அம்பேத்கர் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் 1934ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. கற்பி ஒன்று செய், புரட்சி செய் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்கள். அம்பேத்கர் ஜனநாயகம் மட்டும் இருந்தால் போதாது, சமூக ஜனநாயகம் மிக முக்கியமானது. இந்த சமூக ஜனநாயகத்தில் நடைபெறுகிற சற்று சிந்தியுங்கள் தோழர்களே. சட்ட நிபுணர், பொருளாதார வல்லுநர், அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி, மாந்தவியலாளர், அறிவியலாளர், கல்விவியலாளர், சமூகவியலாளர், நூலாசிரியர், வரலாற்று ஆசிரியர், இப்படி பன்முக திறமைகளை கொண்ட அம்பேத்கரை பற்றி படிப்போம். வாழ்வின் உன்னதம் நோக்கி பயணப்படுவோம். வாருங்கள் தோழர்களே, வாழ்வின் அனைத்து சுவைகளையும் ரசித்து புசிப்போம். தீரா பசுடு வாழ்வின் உயர நோக்கி பயணப்படுவோம். வாருங்கள் தோழர்கள், வசந்தத்தின் கதவுகள் திறந்து விட்டு முயற்சி என்னும் ஆக்சிஜன் குடுவையை சுமந்து கொண்டு வானின் எல்லை வரை நோக்கி தன்னம்பிக்கை தூரிகளை வெற்றி ஓவியம் வரைவோம். வாருங்கள் தோழர்களே, 3 எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் சொல்லி 7 எழுத்தில் விடைபெறுகிறேன். சிந்திப்போம், சந்திப்போம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. தேங்க்யூ.